ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு விளக்கு தண்டை காத்துக்கொள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து அந்த விளக்கிலிருந்து நீக்கி விடுவேன். அல்லேலூயா. அழைக்கப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதும் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே கிறிஸ்து சம்பாதித்துக் கொண்டதுமான தேவ சபைக்கு அப்போஸ்தலனும் தேவனுடைய ஊழியக்காரனுமாயிருக்கிற யோவானை ஆவிக்குள்ளாய் மாற்றி சபைகளை குறித்ததான காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். வருங்காரியங்களை குறித்ததான காரியங்களை அந்த யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அதில் கால சத்தியமாக வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களிலே 7 சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்தில் 4 சபைகளை குறித்து சொல்லுகிறார், காண்பிக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் 3 சபைகளை குறித்து காண்பித்து அதனுடைய காரியங்களை சொல்லி எழுதும்படியாக சொல்லுகிறார். சபையின் தூதர்களுக்கு அதை சொல்லும்படியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. இதிலே முதல் சபையாக வருவது எபேசு சபை. எபேசு என்பதற்கு விரும்பப்படத்தக்கது அல்லது பிரியமான என்கிற பொருள் உண்டு. ஆமென். விரும்பப்படத்தக்கது அல்லது பிரியமான என்கிறதான அர்த்தம் உண்டு. அந்த எபேசு சபை கர்த்தருடைய கிருபையில வளர்ந்து பெருகுகிறது. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்து விரும்புகிறதான நல்ல கிரியைகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். திடீரென்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சரீரமாகிய சபையை பார்க்கிறதான வேளையில சபை வழிவிலகி போயிருக்கிறதை பார்க்கிறார். நீங்கள் இந்த அதிகாரத்தின் முந்தின வசனங்களை வாசிக்கிறதான வேளையில குறிப்பாக 2, 3, 6 வசனங்களை வாசிக்கிறதான வேளையில கர்த்தர் இந்த எபேசு சபையினுடைய நிறைகளை குறித்து அந்த சபையை மெச்சிக்கொள்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அநேக காரியங்கள் கிறிஸ்துவை மகிழச் செய்கிறதாக, அவருடைய இருதயத்தை பூரிக்க செய்கிறதாக இருக்கிறது. ஆனால் அந்த காரியங்களுக்கு மேற்பட்டு ஒரு காரியம் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தில் இருப்பதை கிறிஸ்து காண்கிறார். அது என்ன? இந்த எபேசு சபை எல்லாவற்றிலும் சரியாயிருக்கிற சபை இருந்த சபை இப்பொழுது ஆதி அன்பை இழந்து போய் நிற்கிறது. தேவனிடத்திலே கொண்டிருந்த ஆதி அன்பிலே குறைவுபட்டு அந்த அன்பை இழந்து அன்பை விட்டு விட்டு ஏனோ தானோ என்று பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு என்றால் என்ன என்று சொல்லி யோவான் 14:21 கூட ஆண்டவர் நமக்கு சொன்னார். வாசிக்கலாம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆமென். இதே காரியங்களை 1 யோவானிலும் நீங்கள் வாசிக்கலாம். நான் இப்பொழுது அங்கே செல்லவில்லை. ஆமென். அன்பு என்றால் என்ன? கற்பனைகளை பெற்றுக்கொள்வதல்ல அன்பு.
தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கற்பனைகளை, தேவன் நம்பி கொடுத்த கற்பனைகளை, கை கொண்டு நடக்கும்படி கொடுத்ததான கற்பனைகளை கை கொண்டு நடப்பதுதான் தேவனிடத்தில் அன்பு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலர்களை கொண்டு நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சபையை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலத்திலே வசனத்திற்கு நடுங்கி, வசனத்தை கை கொண்டு, வசனத்திற்கு முன்பாக தாழ்மைப்பட்டு, வசனத்திற்கு நடுங்கி, வசனத்தை கை கொண்டு நடந்த நபராய் நீ இருக்கலாம். நாள் போக 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 உன்னுடைய அனுபவங்களின் கட்டமைப்பு குறைந்து போய் வசனத்தை விட்டு விட்டு தனித்து ஓடுகிறவனாய், தனித்து ஓடுகிறவளாய், இந்நாள் வரைக்கும் நீ கொண்டிருந்ததான அனுபவங்களில் பூரிப்படைந்து நிறைவடைந்து இது போதும் என்கிற அனுபவத்தோடு கூட தொடர்ந்து கை கொள்ள வேண்டியதான கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு விட்டு ஓடுகிறவனாய், ஓடுகிறவளாய் நீ இருக்கலாம். இந்த பகல் காலத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்துதான் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ அநேக காரியங்களிலே நிறைவுள்ளவனாய் இருக்கலாம், நீ அநேக காரியங்களிலே நிறைவுள்ளவளாயிருக்கலாம். ஆனாலும் அந்த நிறைவுகளை எல்லாம் இல்லாமற் போக செய்கிற அந்த நிறைவுகளின் நிமித்தம் நான் இருதயம் மகிழ்ந்து விடாதபடிக்கு என்னுடைய இருதயத்திற்கு துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் உனக்குள்ளாயிருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டாய். என்னிடத்தில் நீ கொண்ட அன்பு இல்லை. வசனத்திற்கு நடுங்குகிற அனுபவம் இப்பொழுது இல்லை. தாழ்மைப்படுகிற அனுபவம் இல்லை. வசனத்தை கை கொண்டு நடக்கிற அனுபவம் இல்லை. ஒரு செவி வழியாக கேட்கிறாய், மறுச்செவி வழியாக விட்டு விடுகிறவனாய், விட்டு விடுகிறவளாய் இருக்கிறாய். இந்த வசனம் என்னை நியாய தீர்ப்பிலே கொண்டு வரும் என்கிற பயமற்றவனாக, பயமற்றவளாக இருக்கிறாய். என்னுடைய கற்பனையாகிய வசனத்தை குறித்ததான மேன்மையை மறந்து போனாய். நீ வசனத்திற்கு நடுங்கி, வசனத்திற்கு முன்பாக தாழ்மைப்பட்டு வசனங்களை கை கொண்டு நடந்ததான வேளையில நானும் உன்மேல் பிரியமாயிருந்தேன். நீ என்னுடைய பார்வைக்கு பிரியமாயிருந்தாய். என்னுடைய கரத்துல அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாயிருந்தாய். எனக்கு நீ முத்திரை மோதிரமாயிருந்தாய். உன்னை குறித்து என்னுடைய இருதயம் பூரிப்படைந்திருந்தது. ஆனால் நீ என்னுடைய கற்பனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட்ட போது அந்த கலாத்திய சபை ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்திலே முடிவை எதிர்பார்த்து கற்பனையை விட்டு விட்டு விலகி ஓடினதை போல நீயும் ஆதியில் கொண்டிருந்த அன்பாகிய என்னுடையதான கற்பனைகளை விட்டு விட்டபடியினாலே நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தாதபடியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நீ மாறி போனபடியினாலே சபையே, அது என்னுடைய பார்வையிலே எதுவாயிருக்கிறது? குறைவாயிருக்கிறது. அப்படி என்று சொல்லுகிறார். அதோடு கூட ஆண்டவர் விட்டுவிடவில்லை. அந்த சபைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷனும் சரி, மனுஷியும் சரி, தேவனுடைய அன்பை மறந்து கிருபையில் இருந்து விழுந்து பாவம் செய்கிறதான வேளையில ஆண்டவர் அப்படியே அவனை விட்டுவிட துணியவில்லை. அப்படியே அவளை விட்டு விடுவதற்கு துணியவில்லை. எப்படியாகிலும் மறுபடியும் அவர்கள் தன்னுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய கற்பனைக்கு நேராய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்க கவனிக்கிறதான வேளையில அந்த ஜனங்களை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்டு பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தி கொண்டு வந்ததான் அந்த ஜனங்களிடத்திலும் இதைதான் எதிர்பார்த்தார். அந்த ஜனங்களும் என்ன பண்ணிவிட்டார்கள்? அன்பு கூறுதலாகிய கற்பனையை முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டார்கள். கட்டளையை முதுகுக்கு பின்னால் எறிந்து விட்டார்கள். வசனத்தை விட்டு விட்டு வாழ துணிந்தார்கள். இன்றைக்கு சபையாகிய நாம் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். வசனத்தை விட்டு
விட்டு துணிந்து வாழ ஆரம்பித்து விட்டோம். வசனத்தை உச்சரிக்கிறோம், வசனத்தை மனப்பாடமாக்கிக் கொள்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், வசனத்தை கை கொள்கிறோம். ஆனால் கற்பனையை பெற்றுக்கொண்ட சபையே கற்பனையை கை கொள்ளாமல் வாழுகிறபடியினாலே உன்னிடத்தில் ஆண்டவரை மகிழ்விக்கிற அநேக சுபாவங்கள் இருந்தாலும், நீ ஜெபிக்கிற ஜெப வீரனாய் வீராங்கனையாய் இருந்தாலும், வேத தியானமுடையவனாய் வேத பிரியனாய் இருந்தாலும் இல்லை இருந்தாலும், நீ கை கொள்ளாத உன்னுடைய அனுபவம், கற்பனைகளை கை கொள்ளாத அந்த அனுபவம், தேவ அன்பை இழந்து விட்ட அந்த அனுபவம் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப அந்த 5வது வசனத்துல சொல்றாரு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஒன்று சபையே, இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? என் கற்பனைகளுக்கும் உனக்கும் இருந்ததான உறவு துண்டித்து போவதற்குரிய காரணம் என்ன என்பதை நீ நினைக்கணுமா? நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. ஒரு காலத்தில் நீ சத்தியத்திற்காக கொண்டிருந்த வைராக்கியம் இப்ப உனக்குள்ளால இல்ல, அதை நீ நினைத்து. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? இந்த விழுதலுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டு போனேன் என்பதை முதலாவது நீ நினைக்கணுமா? நினைக்கணும். நினைக்கலன்னா நீ கண்டுபிடிக்க முடியாது. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் என்னன்னா, நம்ம இருக்கிற அனுபவங்களிலே திருப்தி அடைந்து விடுகிறோமே தவிர ஆழமான அனுபவங்களுக்குள்ளாய் செல்வதற்கு நம்ம விரும்புறல. ஏன்னா சில வசனங்களை நம்ம தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். வசனத்தின்படி வாழ 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 பிரச்சனைகளும் போராட்டங்களும் பெருகிக் கொண்டிருக்கும், உண்மைதான். ஆனால் அவைகளிலிருந்து ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். நான் வசனத்தின்படி உண்மையாய் வாழுகிறதான வேளையில இந்த உலகத்திற்கு நான் ஆகாதவனாய், உறவுகளுக்கு ஆகாதவனாய் போய் விடுவேன் என்று, அவர்களால் வெறுக்கப்பட்டு விடுவேன் என்று சொல்லி நம்ம பயந்து கொள்விடுகிறோம். ஆகையினால நாம் கை கொள்ள வேண்டிய வசனத்தை கூட, கை கொள்ள வேண்டிய சத்தியத்தை கூட, அறிந்திருக்கிற கற்பனையை கூட கை கொள்ளாதபடிக்கு அவர்களை பார்க்கிறோம், இவர்களை பார்க்கிறோம், இவர்களை சுட்டி காண்பிக்கிறோம். அவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்கள், நான் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? எல்லாம் எனக்கு வேணும், எல்லாரும் வேணும் என்று சொல்லி நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கற்பனையை புறக்கணித்து மறந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். கற்பனை உனக்கு சும்மா கிடையாது. ஆண்டவர் தந்தது 5 தாலந்தாய் தந்திருக்கலாம், 2 தாலந்தாய் தந்திருக்கலாம், 1 தாலந்தாய் தந்திருக்கலாம். அதை மண்ணில புதைச்சு வைக்கிறதுக்கு இல்ல கர்த்தர் உனக்கு தந்தது. அதை கை கொண்டு நடப்பதற்கு தான் சபையோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இவ்வளவு வேதாகமத்தை உன்னுடைய கரத்திலே கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? படித்து கதை புஸ்தகத்தை போல கதை படிப்பதற்கு அல்ல, உனக்கு பிடிச்சிருக்கிற சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் படிப்பதற்கு அல்ல. நீ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் மறுபடியும் 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 படித்து 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 அந்த கற்பனைகளை, தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதை கை கொண்டு வாழ வேண்டும். இன்னைக்கு வேதத்தை வாசிக்காதவர்கள் எத்தனை பேர்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த வேதத்தை தூக்கிக்கிட்டு சர்ச்சுக்கு வர்ற. எதுக்கு வர்ற? நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறத வேஸ்டும். கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை யோசித்துப்பார். கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை யோசித்துப்பார். எவ்வளவு நன்மைகள் கர்த்தருடைய வாழ்க்கையில செய்தார். வெட்டி கதை பேசுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. மணிக்கூர் கணக்கிற கால் பண்ணி அரட்டை அடிப்பதற்கு உனக்கு நேரம் இருக்கு. வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல என்னென்ன இருக்கோ அதுல எல்லாம் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு, இப்ப இன்ஸ்டா, அதுல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி விட்டு போன உறவுகளை கூட தேடி ஆமேன் சாட் பண்றதுக்கெல்லாம் உனக்கு நேரம் இருக்கு. உனக்கு எதுக்கு நேரம் இல்ல?
கண்டவன் போடுகிறதான அரண் நிர்வாண படத்தை எல்லாம் லைக் பண்ணி போடுறதுக்கு, கமெண்ட் போடுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. கண்டவ அரைக்குறை ஆடையோடு கூட போடுகிற எல்லா போட்டோவுக்கும் ஒன்று விடாம லைக் பண்ணி கமெண்ட் போடுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? நேரம் இருக்கு. தேவையில்லாத காரியங்களில் ஃபாலோ என்கிற பேர்ல ஃபாலோ பண்றதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிற உனக்கு எதுக்கு நேரம் இல்ல தெரியுமா? இந்த வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்ல, இந்த வேதத்தை கை கொண்டு நடப்பதற்கு நேரம் இல்ல. தின்னு தின்னு பன்னிய போல படுத்து தூங்குறதுக்கு, மலைப்பாம்ப போல தின்ன இடத்திலே கழுவிக்கிட்டு படுத்து தூங்குறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. எதுக்கு இங்க நேரம் இல்ல? தொலைக்காட்சி தொடரை பார்ப்பதற்கு நேரம் இருக்கு. சினிமா பாட்டை கேட்கறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு. உலக காரியங்களை பேசுவதற்கு நேரம் இருக்கு. எல்லாத்திற்கும் நேரம் இருக்கிற உனக்கு என் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடப்பதற்கு நேரம் இல்ல, முடியல. எல்லாம் எளிதாயிருக்கிற உனக்கு, எல்லாம் எளிதாயிருக்கிற உனக்கு ஆண்டவருடைய வசனத்தை தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து பார்த்து நித்திய ஜீவனுக்குரிய காரியம் இதுல இருக்கு, நான் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி ஆராய்ந்து கர்த்தருடைய கிருபையில வளர்றதுக்கு உனக்கு நேரம் இல்ல. விழுந்து போய் கிடக்கிறாய். விழுந்தேன் என்பது தெரியாமலே நின்று கொண்டிருக்கிறாய். விழுந்து போய் கிடக்கிறாய். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை எத்தனை முறை கர்த்தர் உனக்கு சுட்டி காண்பித்தாலும் அதை நினைக்காமல் இருக்கிறாய். காரணம், உனக்கு மனம் திரும்புவதற்கு, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உனக்கு மனசு இல்ல. இந்த வாழ்க்கை பழகி இருக்கிறது, இந்த வாழ்க்கை பிடித்திருக்கிறது. ஆண்டவருக்காக வாழ்ந்தாச்சன்னா அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி 1008 கற்பனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் கை கொள்வது எனக்கு பாரமாயிருக்கிறது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதுல தான் உனக்கு நித்திய ஜீவனே இருக்கிறது. நீ இப்பொழுது உனக்கு விரும்பி செய்கிற அநேக காரியங்களிலே மரணம் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தும் அதை விரும்புகிறாய். மரணம் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தும் அதை விரும்புகிறாய். காரணம் என்ன? மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி உனக்குள்ளாய் பிரவேசிக்க கூடாதபடிக்கு சத்துரு மறுபடியும் உன்னுடைய மனக்கண்ணை குருடாக்கி போடுவதற்கு நீ இடம் கொடுத்துட்ட. நீ இடம் கொடுத்துட்ட. மறுபடியும் மறுபடியும் சொல்ற சபையே, எபேசே, எல்லாவற்றுக்கு நேரம் இருக்கிற உனக்கு, எல்லாம் செய்வதற்கு லகுவாய் இருக்கிற உனக்கு கர்த்தருடைய கற்பனையை வாசிக்கவும் நேரம் இல்லை, கை கொண்டு நடக்கவும் விருப்பம் இல்லை. அல்லேலூயா. இப்ப சபையை பார்த்து சொல்றாரு, நீ இப்படி படுத்து கிடக்கிறது, விழுந்து கிடக்கிறது எனக்கு பிரியம் இல்ல. நீ விழுந்து கிடப்பதற்காக என்னுடைய ரத்தத்தை கொடுத்து நான் உன்னை விலை கிரயமாய் வாங்கல. சபையே, நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்த நிலையை நினை என்று சொல்கிறார். நினைத்தல் வேண்டும் என்று சொல்லி சபைக்கு சொல்றாரு. நினைக்கிற அனுபவம் இல்லாதவன் பிழைத்திருக்க முடியாது. நினைக்கிற அனுபவம் இல்லாதவள் பிழைத்திருக்க முடியாது. நான் என்ன அனுபவத்தில் இருந்தேன், இப்ப என்னுடைய அனுபவம் என்ன? சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு இங்க இருக்கிற அநேக வாலிப பசங்களினால, பெண்களினால, சகோதர சகோதரிகளினால சத்தியம் தள்ளுபடி ஆகி கிடக்கிறது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து மனுஷ பிரியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். காணாதவைகளிலே துணிவாய் நுழைவதற்கு உன்னை விற்று போட்டவனாய், விற்று போட்டவளாய் இருக்கிறாய். இந்த வேதத்தை திறக்காத நாட்கள் எத்தனை, தேவ சமூகத்தில் ஜெபிக்காத நாட்கள் எத்தனை. உனக்கு தேவை இருந்தால் மட்டும் தேவனை தேடுகிற நீ, உனக்கு தேவையில்லாத போது உனக்கு தன்னம்பிக்கையும் மனுஷ நம்பிக்கையும் பெருகுகிறதான வேளையில் தேவனை மறந்தவனாய், மறந்தவளாய், தேவனுடைய கற்பனையை மறந்தவளாய் தேடி வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்காமல் விட்டுவிட்டவளாய் இருக்கிறாயே.
கற்பனைகளும் கட்டளைகளும் உன்னை உணர்த்தியும் துணிந்து சில காரியங்களை செய்கிறாய். இது என்னை நியாயம் தீர்க்கும் என்கிற உணர்வு உனக்கு உண்டு. ஆனால் துணிந்து செய்கிறாய். பார்த்து கொள்ளலாம். எல்லா அந்தரங்கங்களையும் காண்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை காண்கிறார் என்பதை, உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிறார் என்பதை மறந்து போய் கிடக்கிறாய். சபையே, மறந்து போய் கிடக்கிறாய். நீ சிகரெட் பிடிக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிற. நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத தம்பாக்கு வைக்கிறது, புகையிலை வைக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிற. எப்பவாவது ஒருக்க தண்ணி அடிக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிற. ஒன்றை யோசித்துக்கொள். கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி எபிரேயர் 4:13 சொல்கிறது. வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாரு. நீ எதையும் பரலோகத்தின் தேவனுக்கு முன்னால அந்தரங்கத்தில் நடப்பிக்க முடியாது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. கரங்களை கொட்டி சபைக்கு மேல அதிக நோக்கமாயிருக்கிறது. சபையை போஷிக்கிறவரும் காப்பாற்றுகிறவரும் அவரே. கரங்களை கொட்டி சபையை காக்கிறவர் அவரே. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அழகா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்பாரு, நான் மௌனமாயிருப்பேன் என்று நினைத்தாயோ? ஆண்டவருடைய மௌனம் இன்னும் உங்களுக்குள்ளாய் துணிகரத்தை கொண்டு வருது. ஆண்டவர் இவைகளை விரும்புகிறார் போலும் என்று சொல்லி துணிகரம் கொண்டு சில காரியங்களை நடப்பிக்கிறீர்கள். யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை முதல்ல நினை. வாலிபனே நினை, நீ நன்றாய்தானே ஓட்டினாய். கன்னிகையே, நீ நன்றாய்தானே ஓட்டினாய். அன்பு சகோதர சகோதரி, நீ நன்றாய்தானே ஓட்டினாய். உனக்குள்ளாய் ஒரு தெய்வ பயம் இருந்தது. இந்த பயமற்றவனாக பயமற்றவளாக இன்று விழுந்து கிடக்கிற சபையே, நியாய தீர்ப்பை குறித்து நித்திய நரகத்தை குறித்து பயமற்றவனாக பயமற்றவளாக, சாபத்தை குறித்த பயமற்றவனாக சாபத்தை குறித்த பயமற்றவளாக விழுந்து கிடக்கிற சபையே. ஒரு காலத்தில் மற்றவங்க தவறா பேசும்போது நீ சொல்லுவ, வேண்டாம் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று. இன்றைக்கு உன் வார்த்தையை கேட்டு அவங்க பேசுறதை விட்டுட்டாங்க. நீ துணிகரம் கொண்டு அதை பார்க்கலும் அதிகமாக இரட்டிப்பான கேடான வார்த்தைகளை பேசுகிறாய். இரட்டிப்பான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறாய். ஆகையினாலே இரட்டிப்பான நரகத்தின் மகனாக மகளாக நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். சபையே, யோசித்து பார். எத்தனையோ தடவை ஆண்டவர் உனக்கு நினைப்பூட்டினார், உன் வழி தவறு, உன்னுடைய வழி என்னுடைய பார்வைக்கு மாறுபாடாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நினைப்பூட்டினார். சில வேளைகளிலே உன்னுடைய வழிகளிலே உருவின பட்டயத்தோடு கூட கர்த்தர் நின்றார். துணிகரம் கொண்டாய். அநேக வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஒரு விசை இனி செய்ய மாட்டேன், இந்த ஒரு விசை என்று சொல்லி மறுபடியும் நினைத்து எழும்ப வேண்டிய நீ மறுபடியும் ஆண்டவரை என்ன பண்ணுற? சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறாய். சபையை சிந்தித்துக்கொள். சபைங்கிற 4 சுவர் அல்ல, தேவன் உலாவுகிற இடம். ஊழியக்காரன் என்கிறது உண்மையான ஊழியக்காரன் தனித்தவன் அல்ல, கர்த்தருடைய கரத்தின் நட்சத்திரம். தேவ ஜனங்கள் என்பது சாதாரணமானவர்கள் அல்ல, அவருடைய சரீரத்தின் அவயம். கரங்களை கொட்டி அவர் உன்னை எவ்வளவு மேன்மையா வச்சிருக்கிறார் தெரியுமா? ஆனால் நீயோ நன்றி மறந்து போய் விழுந்து கிடக்கிறாய். நீ எப்பொழுதோ மரித்திருக்க வேண்டியவன், மரித்திருக்க வேண்டியவள். உன் வம்சம் பிழைத்திருக்காதபடி முழுவதும் அழிந்து போயிருக்க வேண்டியது. உன்னுடைய பெயர் பூமியிலிருந்து அற்று போக வேண்டிய நாட்கள். அவைகளில் எல்லாம் கர்த்தர் உனக்கு தேவைப்பட்டாரு. கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேங்கிற உணர்வு உனக்குள்ளால இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவைகளெல்லாம் இழந்து நடந்ததை மறந்து விழுந்து கிடக்கிற சபையே, அன்பை இழந்து விழுந்து கிடக்கிற சபையே, உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நினைத்து. எப்படி விழுந்தேன் என்பதை நினைத்து. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நினைவு வந்துச்சுன்னா என்ன பண்ணிரணுமோ? மனம் திரும்பு என்று சொல்கிறார். 3 காரியத்தை அந்த சபைக்கு சொல்றாரு. ஒன்று, நினைத்துக்கொள்.
இந்த பகல் காலத்தில் கர்த்தர் உனக்கு மறுபடியும் சொல்றாரு, நினைத்துக்கொள் சபையே, நினைவுக்கு வந்துச்சா காலதாமதம் பண்ணாமல் மனம் திரும்பி விடு. ஆமென். அடுத்த ஆப்ஷன் அதுதான் கொடுக்கிறாரு. என்ன பண்றாரு? காலதாமதம் இல்லாமல் நீ மனம் திரும்பணும். கர்த்தருக்கு நீ நேரமும் சமயமும் யோசியக்காரன் குறிக்கிறது போல என்ன பண்ணக்கூடாது, குறிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவங்கிட்ட ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு விசாரிக்க போங்க. எங்க ஃபேமிலியில எல்லாம் அப்படிதான். ஒரு கல்யாணம் ஏதாவது வருதுன்னா உடனே ஜாதகத்தை தூசி தட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க விசாரிக்கிறதுக்கு. கல்யாணம் பண்றதுக்கு நல்ல நேரம் தானா, இப்ப பண்ணி வைக்கலாமா? அவன் சொல்லுவான், இல்ல இன்னும் 1 வருஷம் கல்யாணம், 6 மாசம் கல்யாணம், இல்ல நல்ல நேரம் தான், திஸ் ஓகே. இப்ப பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்த்தாச்சு, பார்த்ததுக்கு அப்புறம் கொண்டு போவாங்க. எதை கொண்டு போவாங்க தெரியுமா? பையனுக்கு பிறந்த நாள், பிறந்த நேரம், அந்த பிறந்த ஒரு நட்சத்திரம் உண்டு, நாள் உண்டு, அதையெல்லாம் எழுதிக்கிட்டு பெண்ணுக்கு நாளை நட்சத்திரத்தை நேரத்தை எல்லாம் எழுதிக்கிட்டு போவாங்க. அவன் கணிப்பான் எத்தனை பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கா, 8 இருக்கா, 9 இருக்கா, 7 இருக்கா. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இல்லைன்னா இது வேண்டான்னு. பொருத்தம் நல்லா இருக்கு, பண்ணி வைக்கலாம்னா அடுத்து கேட்பாங்க எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலாம், டேட்டு. அவன் ஒரு 3-4 டேட்டு சொல்லுவான், இந்த டேட்டில் தான் நீ பண்ணணும், அதுக்கு மேல பண்ணியாச்சோன்னா வாழ மாட்டாவ. அவன் இவனுக்கு நேரம் குறிப்பான், அவன் இவனுக்கு நேரம் குறிப்பான். அவன் குறிச்ச நேரத்தில் குறிச்ச தேதியில என்ன பண்ணுவாங்க, இவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாவ. நீ யாருக்கு தெரியுமா நேரம் குறிக்கிற? அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து காலங்களையும் சமயங்களையும் மாற்றி போட வல்லமை உள்ளவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்துல நீ நேரம் குறிக்கிற. எனக்கு படிப்பு மட்டும் முடியட்டும், கிழிச்சிருவேன். எனக்கு நல்ல மார்க் மட்டும் வரட்டும், கிழிச்சிட்ட. எனக்கு இந்த ஒரு காரியம் மட்டும் நடக்கட்டும், அதுக்கு பறவைக்கு பாரு. பார்த்துட்டாரு. நீ எழும்பவும் இல்லை, மனம் திரும்பவும் இல்லை. உன்னுடைய நினைவிலே உன்னுடைய விழுகையின் காரணம் வருவதற்கு நீ அனுமதிக்கவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். என் சொந்தக்காரங்க எல்லாம் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். விழுந்து கிடந்தா 4 பேர் தூக்குறதுக்கு வேண்டாமா, நானும் ஓடுறேன். நல்லது கெட்டதுக்கு நம்ம சொந்தக்காரங்க 4 பேர் வந்து நிக்கண்டாமா, நல்ல மூக்கு முட்டை தின்னுகிட்டு குறையும் சொல்லிக்கிட்டு போறதுக்கு, அதுக்கு ஓடுறேன். புல் கட்டு கட்டிக்கிட்டு சொல்லுவான், என்னத்த சாப்பாடு வச்சான். உலகத்தான் ஊரான்னு சொல்ல மாட்டான், உன் உடன் பிறந்தவன் சொல்லுவான், உடன் பிறந்தவள் சொல்லுவார், நீ உறவென்று சொல்லுகிறவன் சொல்லுவான். நீ நல்லா செய்தாலும் குறை சொல்லுவான், நல்லா செய்யலைன்னாலும் குறை சொல்லுவான். 4 பேர் நமக்கு வேண்டாமா? எதுக்கு எதுக்கு ஊரு ஃபுல்லா போய் குறை சொல்றதுக்கு? நீ காத்திருந்து ஜெபிச்சு ஆண்டவருடைய சித்தத்தின்படி பையனுக்கோ பொண்ணுக்கோ பொண்ணையோ மாப்பிள்ளையோ தேடி கல்யாணம் பண்ணி வைப்ப. உனக்கு சொந்தக்காரன் வருவான், பார்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவான், இது தேடி கண்டுபிடிச்சது போல தெரியல, லவ். அதுக்கு 4 சொந்தக்காரன் வேண்டாமா? அடுத்து ஊரு புள்ள பக்கத்து ஊருக்காரனுக்கும் சேர்த்து பழக்கிட்டு போயிடுவான். எப்படி? அது லவ். உனக்கு ஊரான் சொன்னதுதான் தெரியும், இவன் சொன்னான்னு. ஆனா இதை உருவாக்கி விட்டது யாரு? உன் சொந்தம். யாரு? உன் சொந்தம். என்னத்தை குழம்பு வச்சிருந்தா, என்னத்தை கூட்டு வச்சிருந்தா, இதை உருவாக்கி விட்டது யாரு? உன் சொந்தம். தூக்கிப்பிடி. உறவு வேண்டாம் என்று சொல்லவில்லை, கர்த்தருக்கு மேல கற்பனையை மீறுகிற அளவிற்கு உறவை வைத்துக் கொள்ளாதேன்னு சொல்றேன். மனம் திரும்பு. அன்பை இழப்பதற்கு காரணம் என்ன? கற்பனையை விட்டு விலகி செல்வதற்கு காரணம் என்ன? மனம் திரும்பு. அம்மா சொன்னாவ, அப்பா சொன்னாவ, அண்ணன் சொன்னாவ. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பாட்டு, அது என்ன பாட்டுன்னு தெரியாது, எனக்கு புரிஞ்சது இவ்வளவுதான். அண்ணனை கேட்டேளா, அப்பனை கேட்டேளா. இத மாறி மாறி. அது ஒரிஜினல் எங்க இருந்து? சீனாவில இருந்து என்னமோ புலம்பு இருக்கு. ஒரு 4-5 பேர் நின்னுகிட்டு முன்னால இப்படி திரும்பி நின்னுக்கிடுவாங்க, எல்லாரும் சோரை பார்த்து. முன்னால நிக்கிறவ அண்ணனை பார்த்தேளா, அப்பனை பார்த்தேளா, அடுத்தவங்க உடனே அதுக்கு பின்னால நிக்கிறது, இப்படி ஒரு பின்னால நிக்கிற எல்லாம். இது இப்ப நம்ம ஊருக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் அப்பனை பார்த்தேளா, அண்ணனை. எனக்கு வேற ஒன்னும் புரியல, எனக்கு அப்படிதான் தோணுச்சு, அப்படிதான் புரிஞ்சு. உங்களுக்கு எப்படி புரிஞ்சுன்னு தெரியல.
நம்மள அண்ணனை பாக்குற, அப்பனை பாக்குற, அக்காளை பாக்குற, சித்திய பாக்குற, மாமிய பாக்குற, மைனிய பாக்குற. பாரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க போற இடத்துக்கு நீ போறதுக்கு ஆயத்தம் தானே. அன்பு கூறு, ஐக்கியமாயிராத, ஐக்கியமாயிராத, அன்பு கூறு, ஐக்கியமாயிராத, கனம் பண்ணு, தூக்கி தலையில வச்சிடாத. அவர்கள் சொல்லுகிறது உனக்கு தேவ வாக்காய் மாற வேண்டாம். அவர் ஒரு காலத்துல அகித்தப்பேலாய் தேவ ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் ஆனால் ஆனா உன்னை தூக்கி தலையில வைக்கும் போது அபத்தமான வாக்காய் மாறி போகிறது. யோசித்து பாரு. நினைச்சிட்டியா? அங்கே படுத்துறாத. நினைவு வந்தவுடன் எழும்பி மனம் திரும்பு. இளையகுமாரன் எழும்பினது போல, தகப்பனிடத்தில் போறதுக்கு திரும்பினதை போல, விட்ட உறவை புதுப்பித்துக் கொள்வதற்கு மனம் திரும்பு சபையே. நீ மனம் திரும்பினது உண்மைன்னா மூணாவது செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்றாரு அங்க. ஆதியில் செய்த கிரியையை பாதியில விட்டுட்டியே, ஆதியில் கொண்ட அன்பை பாதியில் விட்டாயே, அந்த பாதியில் விட்ட ஆதியின் கிரியையை மறுபடியும் செய்வாயாக. கரங்களை கொட்டி ஹல்லேலூயா. இத நான் மூணாவது சொல்றேன். ஆதி நிலைக்கு நேராய் திரும்ப வேண்டும். ஒரு பாட்டுல உண்டு, ஆதி நிலை ஏகுவோமே. நீ நினைச்சது உண்மைன்னா எழும்பு, எழும்புறது உண்மைன்னா மனம் திரும்பு, மனம் திரும்பினது உண்மைன்னா சபையே 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 பாதியிலே விட்டு விட்டு ஆதியின் கிரியைகளை மறுபடியும் செய்வதற்கு உன்னை தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடு. இந்த வசனத்தை சொல்லுவாங்க நிறைய பேர். ஆதியில ஜெபம் பண்ணுன நீ இப்ப ஜெப வாழ்க்கையில இருந்து விழுந்துட்ட, உபவாசித்த நீ உபவாசத்துல இருந்து விழுந்துட்ட, காணிக்கை கொடுத்த நீ விழுந்துட்ட, தசம பாகம் கொடுத்த நீ விழுந்துட்ட. ஆனா நான் உனக்கு ஒரே வார்த்தை சொல்றேன், நீ எதுல இருந்து விழுந்த தெரியுமா? தேவனுடைய கற்பனையை கை கொள்வதிலிருந்து விழுந்து போனாய். தேவனுடைய ஊழியத்தை ஊழியமாய் செய்யாம தந்தோன்றித்தனமாய் செய்கிறவனே செய்கிறவளே, ஒரு காலத்தில் தேவனுடைய கற்பனையை கை கொண்டு நடந்த சபையை வழி விலகி போக பண்ணினவனே பண்ணினவளே, தேவனுக்கு ராஜ்யத்திற்கு நேராய் தீவிரித்துக் கொண்டிருந்த சபையை பாதாளத்திற்கு நேராய் உலகத்தின் செழிப்பை அடையாளம் காண்பித்து திசை மாறி பயணிக்க செய்து, ஓ ஊழியக்காரனே ஊழியக்காரியே மனம் திரும்பு. இந்த மூணு காரியத்தை சொல்றாரு. நென திரும்பு, கைக்கொள். நென சுயநலத்துக்காக ஊழியம் செய்யறனா ஒழுங்கா செய். சுயநலத்திற்காக தேவனுடைய வசனத்தை புரட்டாத, சுயநலத்துக்காக சத்தியத்தை புரட்டாத, திரிக்காத. மற்றவர்களுடைய முகஸ்துதிக்காக ஆண்டவர் உனக்கு கொடுத்த சத்தியத்தை புரட்டாத. அப்போஸ்தலர்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரை குறித்து அறிவிச்சு கர்த்தரிடமாய் அவர்களை திருப்பினார்கள். இன்னைக்கு இருக்கிறவங்க தனக்கு நேரே திருப்புறாங்க. ஏன் கைக்குள்ளால இருக்கணும் வேண்டாம். நினைச்சியா? திரும்பினியா? கை கொள்வதற்கு அர்ப்பணித்தாயோ? இப்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த வாய்ப்பு இதுதான். இந்த மூணு காரியம், இந்த மூணு காரியத்தை நீ கேட்டு ஒரு செவியில கேட்டு ஒரு செவியில விட்டுக்கிட்டு நினைக்காமலும் மனம் திரும்பாமலும் ஆதியில் செய்த கிரியையை பாதியிலே விட்டு விட்டாயே, மறுபடி அந்த கிரியையை செய்வதற்கு நீ திரும்பாமல் அல்லது உன்னை அர்ப்பணிக்காமலும் இருந்தால் ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. எப்ப? நீ நினைத்து மனம் திரும்பி கிரியை செய்வதற்கு உன்னை அர்ப்பணிக்காவிட்டால், அந்த கிரியை செய்ய தொடங்காவிட்டால், நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் எதுக்கு வர்ற உடனே இப்படி நினைச்சிடக்கூடாது.
மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து போகோ. மேகங்கள் நடுவே வழி பிறக்கும், பூதங்கள் கடந்து கடந்து போகோ. கர்த்தரின் வருகை நாளின் போது பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், நான் பறந்திடுவே. வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பே. பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நீரைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நீரை. இதுக்கு வராருன்னு நினைச்சிடாத. உன்னை கூட்டிட்டு போய் தன்னோடு கூட வைத்துக் கொள்வதற்கு, தன்னுடைய உடமையாய் மாற்றுவதற்கு, உன்னை தன்னுடைய மனவாட்டியாய் மாற்றுவதற்கு வர்றாருன்னு நினைக்காத. எதுக்கு வர்றாரா வாசிங்க. நீ மனம் திரும்பாத பட்சத்தில், உனக்கு நான் கொடுத்த கால அவகாசத்திலே, தவணை காலத்திலே, கிருபையின் நாட்களிலே நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விட்டுவே. முன்னுரை மட்டும்தான் இருக்கு. ஆவியானவர் சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சீக்கிரமா எதுக்கு தெரியுமா வாரவன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு இல்ல. சபையே, உனக்கு நான் மேன்மையாய் கொடுத்த விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து நீக்கி போடுவதற்காய் வருகிற. விளக்கு என்பது நம்மை குறிக்கிறது, தண்டு என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்கும் உனக்கும் இருக்கிற உறவை முற்றிலுமாய் துண்டித்து போடுவதற்காய் சீக்கிரம் வருவா. இனி நினைத்தாலும் கிட்டி சேர முடியாதபடி, உனக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளியை உண்டாக்கும்படி அவர் சீக்கிரம் வருவார். நீ உடனே தங்க தொட்டில போட்டு தாளாட்டுறதுக்கும் பழம் ஊட்டுறதுக்கும் பால் ஊட்டுறதுக்கும் வாராருன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுறாத. அந்த விளக்கு தண்டு என்பதுதான் சபையினுடைய மேன்மை. கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை வெறும் வெறும் வேதனை நிறைந்தது என்பதை புரிந்து கொள். மேன்மை எடுக்கப்பட்ட பின்பு உன்னுடைய நிலைமை நிர்பந்தமானதாய் மாறிவிடும் என்பதை மறந்து போகாதே சபையே. அவர் உடனே ஓட மாட்டார், உன்னை வான் பண்ணுவார். கடைசியா உனக்கு ஒரு டைம் கொடுப்பாரு. அந்த டைமுக்கு பேர் தான் கிருபையின் நாட்கள். கிருபையின் நாட்கள் முடிந்திடும் முன்னே அவர் அண்டை வருவாயே. இப்ப உனக்கும் அவருக்கு இருக்கிறது கொஞ்சம் இடைவெளி தான். அது நிரந்தரமான வெகு தூரமாய் மாறிவிடுமே. ஆனால் தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் போல நிர்பந்தமானவள் யாரும் இல்லாமற் போய்விடுவார்கள். கொடிதிலும் கொடிது எது தெரியுமா? ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்மை கைவிடுவதல்ல. அல்லேலூயா. ஆண்டவரால் நான் கைவிடப்படுவது என்பது கொடிதிலும் கொடிதான காரியம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்ம கூட தான் சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. என் வசனத்திற்கு நடுங்கின காலம் போயிட்டு, எனக்குள்ளால தாழ்மைப்பட்ட காலம் இல்லாம போயிட்டு, அன்புடன் சத்தியத்தை கை கொண்ட நாட்கள் இல்லாம போயிட்டு, குறைவுபட்டு கிடக்கிறாய், விட்டு விலகி நிற்கிறாய். இந்த காலை வேளையில உன்னுடைய விழுதலுக்கு காரணமானது இன்னதென்று நினைத்து, அந்த விழுதலுக்கு காரணமான காரியங்களை விட்டு, அந்த நபர்களை விட்டு, அந்த சூழ்நிலையை விட்டு மனம் திரும்பி, அந்த மனநிலைமையை விட்டு மனம் திரும்பி, பாதியில விட்ட ஆதியின் கிரியைகளை செய்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பாயானால், அந்த கற்பனையை கை கொள்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்பாயானால், எப்ராயிமே எவ்வளவு நலமா இருக்கும். எப்ராயிமே
எப்ராயிமே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி பரிதபித்தவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காய். சபையே, உனக்காக பரிதபிக்கிறோம், உன்னை எப்படி கைவிடுவேன். சிலவன் சொல்லுவான், சிலவ சொல்லுவா, ஆண்டவர் அப்படி கடினமானவர் அல்ல, கைவிட மாட்டாரு. ஒன்ஸ் நீ மனம் திரும்பிட்டேனா, முங்கிட்டேனா, எழும்பிட்டேனா, நாலு அந்நிய பாச பேசிட்டேனா, யூ ஆர் கிரேட். நம்பிராத. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கஷ்டப்பட்டு கோயிலுக்கு போனா போதும், நீ பரலோகத்துக்கு போயிடலாம். நம்பிராத. தசம பாகம் கொடுத்தா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். நம்பிராத. காணிக்க கொடுத்தா போதும், பரலோகத்துக்கு போயிடலாம். நம்பிராத. ஏமாந்து போவாய் சபையே. இதையெல்லாம் செய்துகிட்டு கை கொள்ள வேண்டிய கற்பனையை நீ கை கொள்ளாம போனேன்னா, பாதியில விட்டுவிட்ட கிரியையை செய்வதற்கு மனமற்றவளாய் போயிட்டேன்னா, விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்கு என் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, இந்த காலை வேளையில ஒரு காரியத்தை யோசித்துப்பா. நான் அடுத்த அந்த விளக்க துண்டு பாயின்றுக்குள்ளால இறங்க நான் விரும்பல. ஏன்னா உங்களுக்கு அவசரமா சொல்லிவிட வேண்டி இருக்கும். அதை கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமே, ஆனால் இந்த பூமியில என்ன உயிரோட வைப்பாரே. ஆனால் வருகிற வாரம் நம்ம தியானிப்போம். அந்த விளக்கு தண்டு எவ்வளவு மேன்மையான காரியம், அதிலிருந்து நீக்கப்பட்டு விட்டேனே, ஆனால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் ஆழமாய் தியானிக்க போகிறோம். அதை இன்னைக்கு அவசரமாக நான் சொல்லுவதற்கு வாஞ்சிக்கல. கர்த்தர் சபையோடு கூட பேச வாஞ்சிக்கிறார். இளையகுமாரனுக்குள்ளால ஒரு நினைவு வந்துச்சு. என்ன தெரியுமா? என் தகப்பன் வீட்டில் நான் எவ்வளவாய் புசித்து குடித்து திருப்தியாயிருந்தேன். அந்த நினைவு வந்த உடனே அவங்க இருக்கணும்னு நினைக்கல. ஆமேன் சொல்லுங்களேன். எழும்பினான். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனிடத்திற்கு போவதற்கு மனம் திரும்பினான். கரங்களை கொட்டி தகப்பனிடத்திலே வருவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடி வந்தான். இந்த காலை வேளையில் தேவனுடைய பிள்ளையே, ஒரு நிமிடம் நேரம் யோசித்து பார். உன்னுடைய வாழ்க்கையில நினைவு வந்துச்சுன்னா மறுபடியும் சொல்றாரு, உன்னுடைய விளக்கு தண்டை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுக்கிறேன். உனக்கு விளக்கு தண்டிலிருந்து நீ எடுத்து போடாதபடிக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீ நினைத்தது உண்மையானால், அது நினைவுக்கு வந்தது உண்மையானால், உனக்கு உணர்வு என்கிற ஒன்று இருக்கிறது உண்மையானால், நீ மனம் திரும்ப தேவனுடைய பிள்ளையே. மனம் திரும்பின மட்டும் போதுமா? மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். மனம் திரும்பின காரியத்துல என்ன பண்ணணுமா? அமர்ந்திருக்கணும்னு சொல்லி ஏசாயா 30:15 சொல்லுகிறது. அமர்ந்திருக்கிற நீ மனம் திரும்பின காரியங்களிலே குணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 3:20 சொல்லுகிறது. மனம் திரும்பின காரியங்களிலே அமர்ந்திருக்கிற நீ, இனி அதை செய்யாதபடிக்கு அமர்ந்திருக்கிற நீ, அதை செய்யாதபடிக்கு குணப்பட்ட நீ, சீர்கேட்டை விட்டு குணப்பட்ட நீ, மூன்றாவது செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வேதம் சொல்கிறது. மனம் திரும்புதற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மத்தேயு 3:8 சொல்லுகிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. இப்ப அமர்ந்திருந்த நீ, சீர்கேட்டை விட்டு குணப்பட்ட நீ, மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுப்பதற்கு அர்ப்பணித்த நீ, விளக்கு தண்டை காத்துக் கொள்வதற்காக பாதியில விட்ட கிரியையை மறுபடியும் செய்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆமீன் கர்த்தருடைய கரங்களிலே இந்த பகல் காலத்திலே அர்ப்பணி. சிலுவையின் சிநேகம் மறுபடியும் உன்னை அழைக்கிறது. சிலுவையின் சிநேகம் மறுபடியும் உன்னை அழைக்கிறது. ஒரு வாய்ப்பு கூட உனக்கு கொடுக்கப்படுகிறது. எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக ஒரு எச்சரிப்பின் சப்தம் இன்னைக்கு உனக்குள்ளால புறப்பட்டு வந்திருக்கிறது. இதை உணர்வாயானால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவோடு கூட இணைத்துக் கொள்வாயானால், ஆமீன் சொல்லுங்களேன், மறுபடியும் அந்த கற்பனையை கை கொள்வதற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆதி அன்புக்கு நேராய் திருப்புவாயானால் எவ்வளவு நலமாயிருக்கும். ஆமென். எப்ராயிமே, நீ என் சேஷ்ட புத்திரனாய் மாறுவாய். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சபையே, எனக்கு நீ பிரியமாய் மாறுவாய். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, நீ என்னுடைய உத்தமையாய் மாறுவாய். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, நீ என்னுடைய மகிழ்ச்சியாய் மாறுவாய். ஆமே, ஆமே. கர்த்தர் அததான் இந்த பகல் காலத்துல உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. முழங்கால் படியிடுவோமா? ஆனாலும் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு.
ஆதியில் செய்த அன்பை விட்டாய் என்கிற ஒரு குறை. ஆதியில் என்கிட்ட கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற ஒரு குறை உன் பேரில் எனக்குண்டு. வாலிபனே, உன் பேரில் கர்த்தருக்குண்டு. கன்னிகையே, உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்கு உன் பேரில் ஒரு குறை. பிரிய சகோதர சகோதரி, உங்களுக்காக ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்ட, அழிவிலிருந்து உங்களை மீட்டு கொண்ட என் ஆண்டவருக்கு ஒரு குறை. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற ஒரு குறை. உன்னை அப்படியே விட்டுவிட ஆண்டவர் விரும்பல. இப்ப சொல்றாரு, அந்த குறை நிவர்த்தி ஆகணும். அந்த குறை நிவர்த்தி ஆகணும். மகனே, மகளே, அந்த குறையோடு கூட இனி வாழ்ந்துடக்கூடாது. உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா எனக்கு முன்னால இருக்கணும். நீ பூரணனாய் பூரணவதியாய் இருக்கணும். தேவ பிள்ளை, அந்த குறையோடு கூட நீ வாழ்ந்துடக்கூடாது. சபையே, குறையோடு கூட நீ வாழ்ந்துடக்கூடாது. ஆகையினால நீ ஒரு காரியம் செய். உன்னுடைய விழுதலுக்கு காரணம் என்ன என்பதை நினை. முதலாவது, வாலிப தம்பி கொஞ்சம் நினைச்சு பாரு. வாலிப தங்கச்சி கொஞ்சம் நினைச்சு பாரு. பிரிய சகோதரா சகோதரி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கலாத்திய சபையை பார்த்து கேட்கறது போல கேட்கிறாரு, நன்றாய் ஓடினீர்களே. உன் தொடக்கம் நல்லாதானே இருந்துச்சு. நல்ல தெய்வ பயம் உள்ளவனாய்தானே உள்ளவளாய்தானே இருந்த. உனக்கு இடையில என்ன சம்பவித்தது? துணிகரம் கொண்டு நீ பேசுவதற்கு காரணம் என்ன? துணிகரம் கொண்டு சில காரியங்களை நடப்பிக்கிறதற்கு காரணம் என்ன? உனக்கு என்ன சம்பவித்தது? நினை. விழுந்தது இன்ன நிலைன்னு நீ நினைக்கலன்னா கடைசி வரைக்கும் மனம் திரும்ப முடியாது. மகனே, மகளே, நினை. உன் நினைவுக்கு வந்துச்சு அந்த காரியம், அதிலிருந்து மனம் திரும்பு. கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம் வாருங்கள். அவர் நம்மை பீறி போட்டார், ஆனாலும் அவருடைய மீட்பு நமக்குண்டு. காலை வேளையில் உன்னுடைய எல்லா சீர்கேடுகளையும் விட்டு, உன்னுடைய விழுதலுக்கு காரணமாயிருந்த ஐக்கியத்தை விட்டு, உன்னுடைய விழுதலுக்கு காரணமாயிருந்த அந்த நபரை விட்டு, உன்னுடைய விழுதலுக்கு காரணமாயிருந்த அந்த காரியங்களை விட்டு, அந்த நினைவுகளை குறித்து விட்டு, அந்த கிரியைகளை விட்டு மனம் திரும்பு. சத்திய வேதத்தை தினம் தியானி. கர்த்தருடைய சமூகத்தில் இருதயம் ஊற்றி ஜெபி. தியானிக்கிறதும் வாசிக்கிறதும் கேட்கிறதுமான வசனங்களை கை கொண்டு நட. ஜபம் மட்டும் இருந்தா போதாது. கிலோமீட்டர் கணக்கில் வசனம் கை கொள்ளப்படாதவர்களுடைய ஜபம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பானது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. மனம் திரும்புறேன். இனி இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன். இந்த ஐக்கியம் எனக்கு வேண்டாம். இந்த தொடர்பு எனக்கு வேண்டாம். கர்த்தாவே, உமக்கு பிரியம் இல்லாத இந்த காரியம் எனக்கு வேண்டாம். என்னை விழச் செய்கிற இந்த காரியங்களை எல்லாம் விட்டு நான் மனம் திரும்புறேன். இந்த அந்தரங்க உறவை விட்டு நான் மனம் திரும்புறேன். நான் மனம் திரும்புறேன். என் வேஷத்தை விட்டு நான் மனம் திரும்புறேன். சொல்லு. மூணாவது, மனம் திரும்பிட்டியா? நீ பாதியில் விட்ட கிரியையை செய்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. மறுபடியும் அந்த கற்பனைக்கு நேராய் திரும்பு. அது பாரமானதல்ல. இளைய குமாரனுடைய தகப்பன் மார்போடு அணைத்து அவன் வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளும்னு சொன்னால் அவனை குமாரனாக அங்கீகரித்ததை போல மறுபடியும் உன்னை உத்தம குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். உன் விளக்கு தண்டை இழந்து விடாத. அதை இழந்துடக்கூடாது. அப்படின்னு தான் கர்த்தர் இந்த 3 ஆப்ஷனை உனக்கு தந்து ஒரு கிருபையின் நாள் உனக்கு முன்னால தந்திருக்கிறாரு. அந்த கிருபையின் நாள் எப்ப வேணும்னாலும் முடியலாம். அந்த காலம் உனக்கு தெரியாது. அந்த காலம் உனக்கு தெரியாது. வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, அந்த காலம் உனக்கு தெரியாது. கிருபையின் நாள் எப்ப முடிய போகிறது என்கிறது உனக்கு தெரியாது. அது எப்ப வேணும்னாலும் முடியலாம். அந்த கிருபையின் நாள் தொடரணும்னா அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பணும். கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம் வாருங்கள். நம்முடைய எல்லா பொல்லாத வழிகளையும் கிரியைகளையும் விட்டு, நம்முடைய சீர்கேடுகளை விட்டு கர்த்தரிடத்திற்கு திரும்புவோம். நம்மை தூரமாக்கின அந்த விழுகையை இனி விழாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு